Hello guys, welcome to my channel. என் பேரு Jaicy Victoria. So இன்னைக்கு வந்துட்டு நீங்க ரொம்ப நாளா கேட்டிட்டு இருந்த ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். So என்னோட vanity tour, what's inside my vanity box அந்த மாதிரி ஒரு வீடியோ தான். So நிறைய பேர் வந்துட்டு இந்த வீடியோ வந்து கேட்டிங்க. நான் வந்துட்டு ரொம்ப யோசிச்சேன். போடலாமா வேண்டாமா அப்படினு சரி ஓகே ஃபைனலா அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு உட்காந்தாச்சு. ஸோ இதுதான் என்னோட வேனிட்டி பாக்ஸ், வெயிட்டாக இருக்குது. ஸோ வீடியோக்குள்ளே போயிட்டு இதுக்குள்ளே என்னென்னலாம் நான் வச்சுருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் டேப் பண்ணிடுங்க. அண்ட் இன்னும் நான் இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் ஃபாலோ பண்ணா மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் வந்துட்டு என்னோட வேனிட்டி பாக்ஸ். இது வந்துட்டு நான் வாமாயா அப்படின்ட்டு ஒரு ஷாப் இருக்குது சவுகார்பேட்டில், அங்கே தான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இதே மாதிரி வந்துட்டு ரோஸ் கோல்டு அதுக்கப்புறம் பிங்க், பிளாக் அந்த மாதிரியான கலர்ஸ்லலாம் இருந்துச்சு. ஆனால் எனக்கு வந்து இதுதான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, பார்த்த உடனே ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சுங்கிறதுனால இது எடுத்துக்கிட்டேன். இதோட ப்ரைஸ் வந்துட்டு 6250 ருபீஸ்க்கு நான் வந்துட்டு இது எடுத்தேன். ஸோ அதான் இந்த வேனிட்டி பாக்ஸோட கதை. அண்ட் இன்னொன்று வந்துட்டு நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த மாதிரி நான் இந்த வீடியோ போடுறதுக்கு வந்து கொஞ்சம் யோசித்தேன் அப்படின்ட்டு. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய மேக்கப் ஆர்டிஸ்ட்க்கு வந்து மோஸ்ட்டாக அவங்களோட ப்ராடக்ட்ஸை ரிவீல் பண்ணுறதுல வந்துட்டு உடன்பாடு இருக்காது. எனக்குமே இல்லை தான். பட் ஸ்டில் நான் என்ன நினச்சேன்னா, என்ன மாதிரி நிறைய பிகினர்ஸ் இருப்பீங்க, பிகினர் மேக்கப் ஆர்டிஸ்ட் இருப்பீங்க. ஸோ மேபி உங்களுக்கு கொஞ்சமாச்சும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு நினச்சி தான் என்னோட பேசிக் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஓகேவா? அண்ட் ஆல்சோ ஸ்ரீதேவி அக்கா எனக்கு என்ன அட்வைஸ் பண்ணாங்கன்னா, இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஹியூஜ் அமௌண்ட் வந்துட்டு நான் பே பண்ணியிருக்கேன் ஃபீஸாக. ஸோ அதை வந்துட்டு ஈஸியாக எல்லாருக்கும் வந்துட்டு ரிவீல் பண்ணிடாதீங்க அப்படின்னு வந்துட்டு எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா, அவங்க வந்துட்டு எனக்கு தொழில் ரகசியம் அப்படின்னு சொல்லி சில ப்ராடக்ட்ஸ்லாம் வந்துட்டு சொல்லி கொடுத்தாங்க. சில செட்டிங் ஸ்ப்ரேஸ், சில ப்ராடக்ட்ஸ் அதெல்லாம் வந்துட்டு இருக்குது. ஓகேவா? அதெல்லாம் நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன். வெறும் ரொம்ப பேசிக்கான ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் வந்துட்டு இந்த வேனிட்டிக்குள்ளே இருக்குது. அதை தான் வந்து உங்களுக்கு காமிக்க போகிறேன். அண்ட் ஆல்சோ வந்துட்டு ஃபவுண்டேஷன்ஸ் நான் காமிச்சேன் அப்படின்னா, ஃபவுண்டேஷனோட ஷேட் என்கிட்ட வந்து கேட்காதீங்க, நான் சொல்ல மாட்டேன். ஸோ மேபி நம்ம வந்துட்டு ஃப்யூச்சரில் எதனா கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, அப்போ வந்துட்டு நான் கற்றுக்கிட்ட மொத்த வித்தையும் தூக்கி உங்களுக்கு இறக்குறேன். அண்ட் இந்த ப்ராடக்ட்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் வந்துட்டு கிளாஸ் நடத்தும் போது சொல்லுவேன். பட் இப்போதைக்கு எனக்கு கிளாஸ் நடத்துகிற ஐடியா இல்லை. ஏன்னா நான் வந்து கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு 100 ப்ரைடல்ஸ் ஆச்சு நான் வந்துட்டு அட்டென்ட் பண்ணியிருக்கணும். அப்போ தான் வந்து நான் டிஃப்ரெண்ட்டான ஸ்கின் டைப்ஸில் ஒர்க் பண்ணியிருப்பேன். நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் எனக்கு. அப்போ தான் அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கும் சொல்லி கொடுக்கறதுக்கு அப்போ தான் வந்து எனக்கு நிறைய நாலேஜ் இருக்குன்றதுனால இப்போ வந்துட்டு எனி டைம் சூன் நான் வந்துட்டு கிளாஸ் எடுக்கிற ஐடியாவே கிடையாது. பிகாஸ் நிறைய பேர் அதுவும் கேட்டிங்க என்கிட்ட, கிளாஸ் எடுக்கிறீங்களா அப்படின்ட்டு. ஸோ இப்போதைக்கு எனக்கு அந்த ஐடியாவே இல்லை. மேபி ஃப்யூச்சரில் நம்ம வந்துட்டு கிளாஸ் எடுத்தோம் அப்படின்னா, அது தொழில் ரகசியம்னு சொன்னேன் இல்லையா, அந்த ப்ராடக்ட்ஸ் பற்றி, ஃபவுண்டேஷன் ஷேடு, அப்புறம் நான் கிளாஸில் என்னென்னலாம் கற்றுக்கிட்டேனோ எல்லாத்தையும் வந்துட்டு உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இது வந்துட்டு ஸ்டார்டிங்லேயே ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி கொடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ யாரும் வந்துட்டு நான் சொல்கிறத நினச்சி ஒஃபெண்ட் ஆகிடாதீங்க. நான் வந்துட்டு உங்களுக்கு என்னோட பேசிக்காக நான் வச்சுருக்க ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு இப்போ காமிக்க போகிறேன். அட்வான்ஸ்ட் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு எதுவும் நான் காட்டல. ஸோ இப்போ வந்துட்டு இதுக்குள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்துடலாம். ஸோ வீடியோ ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு நிறையா கதை பேசியாச்சு. இன்னும் ஒரே ஒரு கதை மட்டும் சொல்லிக்கிறேன். நான் வந்துட்டு நெயில்ஸ் பண்ணியிருக்கேன். நான் பண்ணல, ஆமிலா வந்துட்டு எனக்கு பண்ணி விட்டாங்க. ஸோ உங்கள் யாருக்குன்னா வந்துட்டு நெயில் ஆர்ட் சர்வீசஸ் வந்து எடுத்துக்கணும் அப்படின்னா மறக்காமல் அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட இன்ஸ்டா ஐடி வந்து கொடுக்குறேன். எனக்கு வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் நான் வந்துட்டு ஒரு கைக்கு தான் வந்துட்டு பண்ணியிருக்கேன், இன்னொரு கையில் வந்துட்டு நான் பண்ணலை. பிகாஸ் ப்ரைட்லாம் அட்டென்ட் பண்ணும்போது அவங்களுக்கு லென்ஸ்லாம் வைக்கணும், அவங்க ஸ்கின்ல ஒர்க் பண்ணும்போது மாய்ஸ்சரைசர் அது மாதிரிலாம் அப்ளை பண்ணும்போதுலாம் அவங்களுக்கு குத்திடும். ஓகேவா? ஸோ அதனால் நான் இந்த கையில் மட்டும்தான் வச்சுருக்கேன். ஸோ அதான் இப்போ வந்துட்டு இதுக்குள்ளே இருக்கிறத பார்த்துருவோம். ஸோ நான் வந்துட்டு கேமரா வந்து இவ்வளோ தூரத்துக்கு தூக்கி வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்துட்டு இந்த பாக்ஸ் தெரியுது அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்துட்டு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ண உடனே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ப்ராடக்ட்ஸ். அண்ட் இந்த மாதிரி 2 ட்ரே இருக்கும். உள்ளே வந்துட்டு இதுக்குள்ளே வந்துட்டு ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் வச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மேலேருந்து அப்படியே உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே வந்துட்டு நான் ஃபவுண்டேஷன்ஸ், மாய்ஸ்சரைசர், அதுக்கப்புறம் வந்துட்டு க்ரீம், ப்ளஷ், ப்ரைமர், அந்த மாதிரி பேஸ்க்கு தேவையான ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சுருக்கேன். ஃபவுண்டேஷனுக்கு வந்துட்டு ஹூடா பியூட்டி இது இருக்குது, PACயோடது இருக்குது, அப்புறம் Forever 52 இது வச்சுருக்கேன். ஆக்சுவலி இதில் வந்துட்டு கொஞ்சம் ஷேட்ஸும் வச்சுருக்கேன். பட் நான் வந்துட்டு உங்களுக்கு இப்போது காட்டுறேங்கிறதுனால நான் சொன்னேன் இந்த பேசிக்காக வந்துட்டு காட்ட போகிறேன்ட்டு. ஸோ அதனால் ஒன்றுத்துலேயும் ஒரு ஷேட் மட்டும்தான் இப்போதைக்கு இங்கே வச்சுருக்கேன். அண்ட் PACயோட மாய்ஸ்சரைசர் வந்துட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நியூட்ரிஜினாவோட மாய்ஸ்சரைசர் இருக்குது. அண்ட் ஒரு மிக்சிங் பிளேட் அண்ட் ஸ்பேச்சுலாவும் வந்துட்டு வச்சுருக்கேன்.
அதுக்கப்புறம் வந்துட்டு அப்புறம் ப்ரைமர் வந்துட்டு பிஏசியோட இந்த ஷைன் கில்லர் ப்ரைமர் அண்ட் ஸ்மாஷ் பாக்ஸோட இந்த ஃபோட்டோ ஃபினிஷ் ப்ரைமர் வந்துட்டு வச்சுருக்கேன். இது வந்துட்டு குட்டி, ரொம்ப குட்டி. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு லிப் பாம்க்கு வந்து பார்த்திங்கன்னா டாட் அண்ட் கீயோட இந்த ஐயோ கீழே விழுந்துட்டான். டாட் அண்ட் கீயோட இந்த லிப் ஸ்லீப்பிங் மாஸ்க் இதுதான் வந்துட்டு நான் பிரைட்ஸ்க்கு வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு க்ரீம் ப்ளஷ்க்கு வந்துட்டு O2ஓட இந்த க்ரீம் ப்ளஷ் வந்துட்டு வச்சுருக்கேன். டியூரலைனுக்கு பார்த்திங்கன்னா 2 டியூரலைன் இருக்குது. ஒன்று வந்துட்டு பேக்கோடது அண்ட் இன்னொன்று வந்துட்டு இன்க்ளாட்லேருந்து அந்த டியூரலைன். அண்ட் அதுக்கப்புறம் இந்த ட்ரேயில் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இதுக்குள்ளே வந்துட்டு ஒரு லென்ஸ் கேஸும் ஒன்று வச்சுருக்கேன். ஆக்சுவலி லென்ஸ் கேஸ் வந்துட்டு என்னோடய லென்ஸ் நான் யூஸ் பண்ணுற லென்ஸ் வந்துட்டு வச்சுக்கிறதுக்காக தான் வச்சுருக்கேன். ஸோ இது இருக்குது. அண்ட் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பிக்மெண்ட்ஸ் கொஞ்சம் வச்சுருக்கேன். இது வந்துட்டு பேக்லேருந்து பிக்மெண்ட்டை வருது. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு ஒரு 7 கலர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இது போக வந்துட்டு Forever 52லேருந்து ஒரு 5 ஷேட்ஸ்க்கு வந்துட்டு பிக்மெண்ட்ஸ் வந்துட்டு வச்சுருக்கேன். ஸோ இப்படி தான் இருக்குது. அடுத்து மஸ்காரா வச்சுருக்கேன். இது வந்துட்டு லாரியல் மஸ்காரா. அண்ட் அதுக்கப்புறம் காஜல் இருக்குது. அண்ட் சுகரோட இந்த மெட்டாலிக் ஐலைனர் வந்துட்டு வச்சுருக்கேன். இதோட ஷேட் வந்துட்டு கோல்டு கலரில் இருக்கும், நல்லாயிருக்கும். அண்ட் ஒரு இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, ஐலாஷ் கலர் ஒன்று வச்சுருக்கேன். ஸோ மேக்ஸிமம் இது வந்துட்டு யூஸ் பண்ணுறது இல்லை, பட் வேனிட்டி அப்படின்ட்டு ஒன்று இருக்குது அப்படின்னா இது இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படிங்கிறதுக்காக இது வச்சுருக்கேன். அடுத்து வந்துட்டு கொஞ்சம் கன்சீலர்ஸ் வந்து வச்சுருக்கேன். கன்சீலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா LA Girlோடது தான் வந்துட்டு நிறையா வச்சுருக்கேன். அண்ட் ஒரே ஒரு மேபிளினோட ஏஜ் ரிவைண்ட் கன்சீலர் வச்சுருக்கேன். இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் எனக்கு கிளாஸ்லேயும் இது சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ அதனால் இது வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இந்த 2 ட்ரேயும் வந்து பார்த்து முடிச்சாச்சு. இப்போ இதை அப்படியே ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் வந்துட்டு இது ஒரே ஒரு ட்ரே தான் இந்த பக்கம் இருக்கும். பட் இங்கே வந்துட்டு 2 ட்ரே இருக்குது. ஸோ ஃபிக்ஸிங் பவுடர் வச்சுருக்கேன், க்ரைலானோடது. ஸோ க்ரைலான்லேருந்து இந்த 2 லூஸ் பவுடர் வந்துட்டு வச்சுருக்கேன். ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ். ஸோ இது இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு பேக்லேருந்து இந்த ஐப்ரோ பொம்மேட் இருக்குது. அப்புறம் இன்க்ளாட்டோட இந்த ஜெல் லைனர் வந்து வச்சுருக்கேன். ஸோ இன்க்ளாட்டோட இந்த ஜெல் லைனர் வந்து வச்சுருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபேஷியல் ரேசர் வந்துட்டு 2 வச்சுருக்கேன். ஸோ இன்கேஸ் வந்துட்டு பிரைட் வந்து அவங்களோட ஃபேஷியல் ஹேர்ஸ் வந்துட்டு ரிமூவ் பண்ணல அப்படின்னா டக்குன்னு நம்ம எடுத்து சரிச்சு விட்ற வேண்டியது தான், அதுக்கு தான் இது. ஸோ அதுக்கப்புறம் ஸ்பஞ்சஸ் வச்சுருக்கேன். இது வந்துட்டு பிங்கி ஸ்பஞ்ச், அதாவது இந்த ஃபிங்கரில் போட்டு ஒர்க் பண்ணுறதுக்காக. அண்ட் அதுக்கப்புறம் இங்கே ஒரு லென்ஸ் ஒன்று வச்சுருக்கேன். இது என்ன ஷேட் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்துட்டு ஃப்ரெஷ் லுக்லேருந்து கிரே கலர் இது. அதுக்கப்புறம் குட்டியாக வந்துட்டு ஒரு சிசர் ஒன்று வச்சுருக்கேன் இந்த மாதிரி. ஸோ இந்த சிசர் வந்துட்டு ஐப்ரோஸில் எக்ஸ்ட்ராஸ் இருந்துச்சுன்னா வந்து கட் பண்ணுறதுக்காக நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ இதுக்குள்ளே அவ்வளோதான் இருக்குது. இது வந்துட்டு லேஷ் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு லேஷ் க்ளூ. அண்ட் லேஷஸ்லாம் பார்த்திங்கன்னா நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். எல்லாமே வந்துட்டு நான் வாமாயாலேருந்து பர்ச்சேஸ் பண்ண லேஷஸ் தான் வச்சுருக்கேன். பிகாஸ் அந்த லேஷஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹியூமன் ஹேர் லேஷஸ் நினைக்கிறேன், அது செம்மையாக இருக்கும். ஸோ அது வந்துட்டு அங்கே இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு இந்த பாதாள கிணறு உள்ளே இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஸ்பஞ்சஸ் 2 வச்சுருக்கேன். ஸோ இந்த 2 ஸ்பஞ்சுமே வந்துட்டு வாமாயாலேருந்து எடுத்தது. வாமாயா ஸ்பஞ்சஸ் வந்துட்டு வேறு லெவலில் இருக்குது. அப்படியே பஞ்சு தான், அப்படியே காட்டன் மாதிரி இருக்கும், அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ப்ரொஃபஷ்னல் யூஸ்க்கு இது ட்ரை பண்ணி பார்க்கலாம், சூப்பராக இருக்குது. ஸோ ஸ்பஞ்சஸ் 2 வச்சுருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் என்னோடய ப்ரஷ் கிட் இருக்குது. ஸோ இந்த ப்ரஷ் கேஸ் வந்துட்டு நான் அமேசான்லேருந்து எடுத்தேன் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்குள்ளே வந்துட்டு பேக்கோட மாஸ்டர் ஸ்ட்ரோக் அந்த ப்ரஷ் கிட் வந்துட்டு இருக்குது. ஐயோ அது இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு டிஷ்யூ பாக்ஸ் வந்துட்டு ஒன்று வச்சுருக்கேன். ஸோ டிஷ்யூஸ்லாம் வந்துட்டு கட்டாயமாக வந்து ஒரு வேனிட்டிக்குள்ளே இருக்க வேண்டிய ஒரு பொருள். ட்ரை டிஷ்யூஸும் இருக்குது அண்ட் வெட் டிஷ்யூஸும் வந்துட்டு வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பாடி ஸ்ப்ரே வந்துட்டு ஒன்று வச்சுருக்கேன். எதுக்கு வந்துட்டு வேனிட்டிக்குள்ளே பாடி ஸ்ப்ரே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, எப்போ நம்ம வந்துட்டு துர்நாற்றம் வீசப்படுவோம் அப்படின்னு நமக்கு தெரியாது. திடீர்னுட்டு வந்துட்டு அந்த மாதிரியான சுச்சுவேஷன், ரொம்ப ஸ்வெட்டியான பிளேஸில் நம்ம இருக்கோம் அப்படின்னா பிரைடுக்கு அது அஃபெக்ட் ஆகக்கூடாது, ஓகேவா? நம்ம மேலே அடிக்கிற அந்த ஸ்மெல் வந்துட்டு அவங்கள அஃபெக்ட் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்காக வந்துட்டு அது வச்சுருக்கேன். அண்ட் ஆல்சோ மவுத் ஃப்ரெஷ்னரும் வந்துட்டு வச்சுருப்பேன், பட் காலியாக போச்சு. ஸோ அது இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு
கார்னியரோட இந்த மிசலர் வாட்டர் வந்து வச்சுருக்கேன். ஜஸ்ட் இன் கேஸ் எதனா வந்துட்டு மிஸ்டேக் பண்ணிட்டோம், அழிக்க வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டோம் அப்படின்னா அது யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்துட்டு செட்டிங் ஸ்ப்ரே வந்து ஃபார்வர் 52ஓட இந்த மேக்கப் ஃபிக்சர் வந்து வச்சுருக்கேன். இது தவிர்த்தும் வந்துட்டு ஸ்ப்ரேஸ் சிலது வச்சுருக்கேன், பட் அது வந்துட்டு நான் காமிக்கலை. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு லென்ஸ் வந்துட்டு கொஞ்சம் வச்சுருக்கேன். இது வந்துட்டு ஆக்வா கலர் அப்படின்ட்டு அந்த பிராண்ட், அண்ட் இது வந்துட்டு O2 Max அப்படின்ட்டு பிராண்ட் இது. ஸோ இது வந்துட்டு க்ரே கலர், அண்ட் இது வந்துட்டு மிஸ்ட்ரி ஹேசில் அப்படின்ட்டு ஒரு ஷேட். ஸோ மேக்ஸிமம் நான் வந்துட்டு ப்ரைடுக்கு யூஸ் பண்ணுறது வந்துட்டு க்ரே கலர் தான். பிகாஸ் க்ரே வந்துட்டு ரொம்ப ஸ்டைலிஷாக சூப்பராக இருக்கும், எல்லாத்துக்குமே ஆல்மோஸ்ட் மேட்ச் ஆகிடும். ஸோ அதனால் க்ரே தான் மேக்ஸிமம் நான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் அடுத்தது வந்துட்டு ப்ரஷ் கிளென்சர் வந்துட்டு இந்த ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து கொஞ்சம் ஊற்றி வச்சுருக்கேன். ஸோ மேபி சம் எமர்ஜென்சி கேஸஸ்க்கு தேவைப்படும் இல்லையா, அதனால். அதுக்கப்புறம் வந்துட்டு ஹேண்ட் சானிடைசர் வந்துட்டு ஒன்று வச்சுருக்கேன். இப்போ வந்துட்டு கண்டிப்பாக தேவைப்படக்கூடிய ஒரு பொருள் அது. அண்ட் அதுக்கப்புறம் இந்த பவுச்சுக்குள்ளே வந்துட்டு குட்டி ஸ்பஞ்சஸ் வந்து போட்டு வச்சுருக்கேன், குட்டி குட்டி ஸ்பஞ்சஸ். அப்புறம் வந்துட்டு ஐஷேடோ பேலட். ஸோ ஐஷேடோ பேலட்க்கு வந்துட்டு கார்னிவல் பேலட் வந்துட்டு பி பர்ஃபெக்ட்லேருந்து இந்த கார்னிவல் பேலட் வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்துட்டு சரியான சூப்பரான கலர்ஃபுல்லான ஒரு பேலட், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி தான் இருக்குது, இது பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. ஸோ நம்மளுக்கு தேவைப்படுற ஆல்மோஸ்ட் எல்லா ஷேடுமே இதில் வந்துட்டு இருக்குது. ஸோ இது அதுக்கப்புறம் வந்துட்டு கேமஃப்ளாஜ் பேலட் வந்துட்டு வச்சுருக்கேன். இது வந்துட்டு க்ரேலானோடது. இது வந்துட்டு ஒரு லைஃப் சேவியர் மாதிரி இந்த பேலட். இது இல்லைனா வேலை ஓடாது, அந்த மாதிரியான ஒரு விஷயம் இது. ஸோ இது வந்துட்டு இருக்குது. இதில் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு 12 ஷேட்ஸ் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்ககிட்ட வந்துட்டு மேபி அந்த ப்ரைடோட ஸ்கின் டோனுக்கு ஏற்ற ஃபவுண்டேஷன் இல்லைனா கூட பரவாயில்ல, நீங்கள் இதை வச்சு நீங்கள் வந்துட்டு மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ இது இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு பொட்டு புக் ஒன்று வச்சுருக்கேன். அண்ட் கடைசியாக வந்துட்டு இந்த பவுச்சுக்குள்ளே வந்துட்டு சில பல பேலட்ஸ்லாம் வந்துட்டு வச்சுருக்கேன், அதையும் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இதெல்லாம் வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த மேக்கப் ரெவல்யூஷனோட பேலட் வந்துட்டு இருக்குது, குட்டி. இதோட வேரியண்ட் வந்துட்டு ஃபார்வர் டைனாமிக் அப்படின்ட்டு வந்து போட்டிருக்கு. இது வந்துட்டு இந்த ப்ளூ கலர் ஃபேமிலியில் இருக்கிற ஷேட்ஸ்லாம் வந்துட்டு இதில் இருக்குது. சில்வர் அண்ட் கோல்டும் கூட இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு 8 ஷேட்ஸ் இருக்குது நம்மளுக்கு. அடுத்தது வந்துட்டு காம்பேக்ட் பவுடர் வந்துட்டு 3 வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கே பியூட்டியோட இந்த ஹைலைட்டர் வந்துட்டு ஒன்று வச்சுருக்கேன். ஸோ இந்த ஹைலைட்டர் வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, சூப்பராக இருக்குது. இதோட ஷேடோட நேம் வந்துட்டு ஹனி கிளேஸ், இந்த மாதிரி இருக்குது. இது வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப மைன்யூட்டாக இருக்குது. அந்த கிளிட்டர் பார்ட்டிகல்ஸ்லாம் ரொம்ப குட்டி குட்டியாக செம்மையாக இருக்குது. ஸோ அது இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் ஃபார்வர் 52ஓட லிப்ஸ்டிக் பேலட் வந்துட்டு வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் வந்துட்டு காட்ட போகிற பேலட் எல்லாமே வந்துட்டு பேசிக் தான். பேசிக்காக வந்துட்டு கண்டிப்பாக ஒரு ப்ரைடல் வேனிட்டியில் இருக்க வேண்டிய ப்ராடக்ட்ஸ். ஸோ லிப்ஸ்டிக் பேலட் இருக்குது. அண்ட் இது வந்துட்டு ஹைலைட்டர் பேலட் ஃபார்வர் 52லேருந்து. அண்ட் ஃபார்வர் 52லேருந்து வந்துட்டு ப்ளஷ் வந்துட்டு வச்சுருக்கேன், ப்ளஷ் பேலட் இருக்குது. அண்ட் கடைசியாக வந்துட்டு ஃபார்வர் 52லேருந்து இந்த கான்டோர் பேலட் வந்துட்டு ஒன்று வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்துட்டு இருக்குது. அண்ட் கடைசியாக வந்துட்டு இதில் ஃபார்வர் இல்லை, மேக்கப் ரெவல்யூஷனோட இந்த ஐஷேடோ பேலட்டும் வந்துட்டு வச்சுருக்கேன். இது வந்துட்டு ஃபார்வர் ஃப்ளாலெஸ் அந்த ரேஞ்சிலேருந்து. ஸோ இதெல்லாம் தான் இதில் இருக்கின்றது. ஸோ ப்ளஷ்ஷு, ஹைலைட்டர், அப்புறம் இந்த கான்டோர்லாம் நீங்கள் வந்து தனித்தனியாக பர்ச்சேஸ் பண்ணணுன்னு அவசியமே இல்லை. நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பேலட்டாகவே நீங்கள் வந்துட்டு இந்த ஃபார்வர் 52லேருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த பவுச்சில் இருக்குது. ஸோ டக்குன்னு வந்துட்டு இந்த வேனிட்டி பாக்ஸ்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ இது வந்துட்டு நான் வெறும் என்னோட மேக்கப் திங்ஸ்லாம் வச்சுக்கிறதுக்கு மட்டும்தான் இது இருக்குது. அண்ட் என்னோட ஹேர் ஸ்டைலிங் ப்ராடக்ட்ஸ், என்னோட மிஷின்ஸ்லாம் வந்துட்டு தனியாக இன்னொரு சூட் கேஸில் வந்துட்டு வச்சுருக்கேன். ஸோ அது வந்துட்டு என் பக்கத்தில் தான் இருக்குது, பட் அதையும் வந்துட்டு காமிக்கிறதுக்கு வந்துட்டு எனக்கு சோம்பேறியாக இருக்குது. நார்மலாக நமக்கு தேவைப்படுற எல்லா மிஷின்ஸும் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து சீப்பு, இந்த பேடல் கோம், அதுக்கப்புறம் ஜடை தைக்கிறதுக்கு வந்துட்டு ஊசி நூல், அப்புறம் வந்துட்டு ஹேர் ஸ்டைலிங் ஸ்டிக்ஸு எல்லாம் வந்துட்டு ரேட்கோம் எல்லாமே வந்துட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்துட்டு இந்த ஸ்ப்ரே, ஹீட் ப்ரொடெக்ஷன் ஸ்ப்ரே, அதுக்கப்புறம் பவுடர், வேக்ஸு, மூஸ், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதுக்குள்ளே இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு இதில் வந்து என்னோடய ஹேர் பின்ஸ், அதுக்கப்புறம் கிளிப்ஸு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அண்ட் கடைசியாக வந்துட்டு ஒரு பெரிய பவுச்சுக்குள்ளே என்னோடய மிஷின்ஸ்லாம் வந்துட்டு போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதுதான் வந்துட்டு என்னோடய மிஷின் பவுச். இதுக்குள்ளே வந்துட்டு
ஸ்ட்ரெயிட்னர், கிரிம்பர், கர்லர், அப்புறம் ப்ளோ ட்ரை பண்ணுறதுக்கு அந்த மிஷின், அப்புறம் குட்டி ஸ்ட்ரெயிட்னர், குட்டி கிரிம்பர், இது எல்லாமே வந்துட்டு இதுக்குள்ளே போயிடுச்சு. ஸோ அவ்வளோதான். இதையும் வந்துட்டு நான் காமிச்சு முடிச்சிட்டேன். ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு என்னோடய வேனிட்டிக்குள்ளே இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு புதுசாக எதனா ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா நான் வந்துட்டு அதை உங்களுக்கு சிலது வந்துட்டு காட்ட ட்ரை பண்ணுறேன். அவ்வளோதான். இப்போ வந்துட்டு உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் நிறைய பேர் வந்துட்டு என்னோட ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஆர்கனைசேஷன் வீடியோ கேட்டுருந்தீங்களா? பட் நான் அதை வந்துட்டு பல மாதங்கள் கழிச்சு தான் வந்து போட்டேன். பட் இது வந்துட்டு நான் சீக்கிரமாகவே உங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டேன். அதனால் குட் கேர்ள்ஸாக எல்லோரும் போயிட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க, கமெண்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த வீடியோவை வந்து முடிக்க வேண்டிய டைம் வந்துருச்சு. ஓகேவா? ஸோ அதான். ஸோ எல்லாத்தையும் வந்து பண்ணிவிடுங்க. நம்ம வந்துட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? Bye.